கேரட்டை ஃபஸ்ட்டு துருகி எடுத்துக்கலாம். அழகாக பார்த்திங்கன்னா இந்த கட்டரில் சூப்பராக நம்ம வந்து தோலை செதுக்கி எடுத்துக்கலாம். இப்போ இந்த ஐட்டம்ஸ்லாம் வச்சு நம்ம பிரியாணி செய்ய போகிறோம். சூப்பராக இருக்குது பாருங்கள் பிரியாணி. ஆனியனோட நல்லா டிப் பண்ணி சாப்பிடும்போது டேஸ்ட்டு அல்டிமேட்டு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் நம்ம வீட்டில் என்ன சாப்பாடுனா பிரியாணி தான். என்ன பிரியாணி? வெஜ் பிரியாணி. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வெஜ் பிரியாணி எப்படி செய்கிறேன்னு இந்த வீடியோஸ் ஃபுல்லாக வரப்போகுது. நீங்கள் தொடர்ந்து பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ அதுக்கு பார்த்தீங்கன்னா காய்கறிலாம் கொண்டு வந்து வச்சுருக்கேன். என்னென்ன காய்ன்னு பார்த்தீங்கன்னா 2 தக்காளி, வெங்காயம், கேரட், பீன்ஸு, ஒரே ஒரு பச்சை மிளகாய், அப்புறம் கொத்தமல்லி, கருவேப்பிலை. இப்போ இதெல்லாம் கட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இப்போ அரிசி வந்து பாசுமதி ரைஸில் தான் செய்ய போகிறோம். அது ஆல்ரெடி பார்த்திங்கன்னா ஊற வச்சாச்சு. இப்போ பிரியாணி செய்யறதுக்கு நம்ம காய்கறிலாம் கட் பண்ணிக்கலாமா? ஓகே, கட் பண்ணிக்கலாம். ஏன்னா இன்றைக்கி தன்ஷின்னு தான் பார்த்தீங்கன்னா குக்கிங் பண்ண போகிறாங்க. 1 வீக்காக பார்த்தீங்கன்னா இப்போ தன்ஷி நம்ம கூட சேர்ந்து சமைக்க கற்றுக்கிட்டு இருக்காங்க. ஸ்கூல் ஆரம்பிக்கிறதுக்குள்ளே உனக்கு சமைக்க வந்து கற்று தந்துடுறேன். நானே சமைச்சு அது இன்னும் கொஞ்சம் மெச்சூரிட்டி ஆகிடுச்சுன்னா நீயாவே செஞ்சுப்பேன். இப்போ கொஞ்சம் சின்ன சின்ன ஒர்க் எல்லாம் கற்றுக்கோ. ஓகே, சரி. காய்கறிலாம் கட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு கேரட் வந்து ஃபுல்லாக சேர்த்திக்கலாம். நான் சேர்த்தி தரேன். இப்போ நம்ம வந்து கேரட்டை ஃபஸ்ட்டு துருகி எடுத்துக்கலாம். அழகாக பார்த்திங்கன்னா இந்த கட்டரில் சூப்பராக நம்ம வந்து தோலை செதுக்கி எடுத்துக்கலாம். பாருங்கள், சூப்பராக வருது பாருங்கள். இது ஆக்சுவலி நூதனத்தில் வாங்கினது, நல்லா இருக்குது இந்த ப்ராடக்ட்டு. இதோட காஸ்ட் எப்படியும் ஒரு 50 ரூபா வரும்னு நினைக்கிறேன். 50 ரூபா தான். இந்த இடம் கொஞ்சம் பெண்டாக இருக்குது. இப்போ இதை வந்து நம்ம சின்ன சின்ன பீஸாக வந்து நறுக்கி எடுத்துக்க போகிறோம். ஓகே ஓகே, பிரியாணி செய்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ண போகிறோம். வாங்க, என்னென்ன கட் பண்ணியிருப்போன்னு பார்க்கலாமா? என்னென்ன கட் பண்ணியிருக்கோம்? இது ஆனியன், டொமேட்டோ, பீன்ஸ், கேரட் அண்ட் இது சில்லி. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தாளிக்கிறதுக்காக கருவேப்பிலை, நெக்ஸ்ட்டு வந்து கொத்தமல்லி, புதினா. அதுக்கப்புறம் சின்ன சின்ன அந்த மீன் மேக்கர் எடுத்து வச்சுருக்கோம் பிரியாணியில் போடுறதுக்கு. அதுக்கப்புறம் பட்டை, கிராம்பு, அது மட்டும்தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு தயிர், அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம். பாசுமதி அரிசி நம்ம ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கோம். ஓகே, இப்போ பிரியாணி செய்யறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஓகே, இப்போ இந்த ஐட்டம்ஸ்லாம் வச்சு நம்ம பிரியாணி செய்ய போகிறோம். அது உள்ள இருக்கிற தண்ணிலாம் ட்ரை ஆகட்டும். இந்த பாத்திரத்தில் தான் பார்த்தீங்கன்னா இப்போ பிரியாணி செய்ய போகிறோம். இப்போ இருக்கட்டும், ஹையில் இருக்கட்டும். என்ன எட்டி பார்க்குறீங்க? தர்ஷன் சார் பார்க்குறாங்களாம். இப்போ வந்து எண்ணெயும் நெய்யும் ஆட் பண்ணியிருக்கோம். போடு போடு. சிம்மில் வச்சாச்சு. அது நல்லா பொரியட்டும். இரு தன்சி, ஈரத்தோட வைக்கக்கூடாது. இப்போது ஒரு 2 சில்லி ஆட் பண்ணுவோம். இப்போ வந்து வெங்காயத்தை மட்டும் ஆட் பண்ணுமா? ஹாய். இருக்கட்டும், அது கையால் எடுத்து போட்டுக்கலாம். போயிடுச்சு. அதை கிண்டுமா? இது நல்லா சோறாக வதக்கணும். பட்டை, கிராம்பு, பச்சை மிளகா, அடுத்து நம்ம வந்து ஆனியன் போட்டிருக்கோம். இப்போ இங்கே வச்சுருக்கிற இந்த தழையில் வந்து இது மட்டும் இருக்கட்டும். இது வந்து நம்ம பிரியாணி இறக்கும்போது போட்டுக்கலாம். இப்போது இது 2 நம்ம ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலையும் புதினாவும் கொஞ்சமாக, கருவேப்பிலை ஃபுல்லாக போட்டுரு. இருக்கட்டும், அதோட இருக்கட்டும். இப்போ வதங்கிறதுக்காக லைட்டாக வந்து கல் உப்பு ஆட் பண்ணுமா? அந்த பிளேட் இங்கே எடுத்து வை. இந்த பிளேட் மேலே இந்த கரண்டி இங்கே வச்சுக்கணும். வதங்கட்டும் வதங்கட்டும், கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு.
கொஞ்சம் லைட்டாக ப்ரௌன் ஆனாலே அதுக்கப்புறம் இருக்கிற பீன்ஸ், கேரட், தக்காளி, தயிர், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இது வந்து நம்ம லாஸ்ட்டாக தான் ஆட் பண்ண போகிறோம். அதனால இப்படி வச்சு நல்லா சாஃப்ட் ஆயிடுச்சு. நல்லா ஊற வச்சாச்சு. புழிஞ்சிட்டு நம்ம பிரியாணியில் ஆட் பண்ண போகிறோம். இப்போ ஓரளவு வெங்காயம் வந்து கொஞ்சம் வதங்கியிருக்கு. இந்த ஸ்டேஜில் வந்து எல்லாத்தையுமே ஆட் பண்ணிடு. தக்காளி ஃபர்ஸ்ட் எல்லாத்தையுமே ஆட் பண்ணிடு. இப்போ இது நல்லா வதங்கட்டும். பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கிடுச்சு. தயிர் ஊற்றிடலாம். நெக்ஸ்ட்டு அது நல்லா வதங்கினது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஸ்பூன் எடு. அது வதங்கட்டும் ஃபஸ்ட்டு. ஸ்பீடு வச்சுக்கோ. அடுப்பு கொஞ்சம் ஸ்பீடு வச்சுக்கிட்டு இப்போ காய்கறிலாம் ஓரளவு பார்த்தீங்கன்னா வெந்திருக்கு. இது கொஞ்ச நேரம் நல்லா குக் ஆகட்டும். அடுத்து நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு 1 ஸ்பூன் கிடையாது இரு, அது கொஞ்ச நேரம் நல்லா இதில் ஸ்பூன் வச்சுரு. கொஞ்ச நேரம் நல்லா அது வந்து வேகட்டும் காய்கறிலாம். ஃபைனல். இப்போ நம்ம வந்து பிரியாணி மசாலா எங்கே இருக்குன்னு பார்ப்போமா? கரம் மசாலா இருக்குது. பிரியாணி மசாலா வந்து கீழே ட்ரேவில் இருக்குது. இந்த ட்ரேவில் பிரியாணி மசாலா இந்த மேலே இருக்குது. போதும், இது போதும், அவ்வளோதான். இது 2 கொஞ்சமாக தனி மிளகாய் தூள் பாக்ஸில் இருக்கும் பாரு, அது சாம்பார் தூள். இதோ அதான் இது வந்து தனி மிளகாய் தூள், அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு வந்து சால்ட். அது சால்ட்டு கல் உப்பு தான் நம்ம ஆட் பண்ணுவோம், சால்ட் வேணாம். இது வரைக்கும் நம்ம வந்து ரெடியாக வச்சுக்கலாம். நம்ம வந்து எல்லா மசாலையும் இது மிக்ஸ் பண்ணுமா மம்மி? நம்ம ஒரு மசாலா ஒரு பிளேட்டில் போட்டு கலக்கி அப்புறம் தான் நம்ம போடுவோம்ல. இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவு நல்லா வந்து குக் ஆகிருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். எத்தனை ஸ்பூன் போடு? சொல்கிற திட்டம் போடு. இன்னும் 1 ஸ்பூன். பத்தாது போதும். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். இதை நல்லா வதக்கிப்போம். தன்ஷி தான் பார்த்தீங்கன்னா சமைக்க கற்றுக்குறாங்க. ஒரு நாள் தன்ஷியே எனக்கு தெரியாமலே எழுந்து நான் பிரியாணி செஞ்சு சாப்பிட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பிரியாணி செஞ்சு சாப்பிட போகிறா. அது கூடிய சீக்கிரம் நடக்கணும். கரெக்டா? சரி, இது கொஞ்ச நேரம் வந்து நல்லா குக் ஆகட்டும். லோ ஃப்ளேமில் வச்சு கொஞ்சம் அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து கொஞ்சம் மிக்ஸ் ஆகட்டும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போதும். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து மீன் மேக்கர் ஆட் பண்ணுவோம். இப்போ மீன் மேக்கர் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஆட் பண்ணியாச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணு. இப்போ நம்ம வந்து ஹை ஃப்ளேமில் வச்சிடலாம். அதெல்லாம் வீர தழும்புகள். தன்ஷி பார்த்தீங்கன்னா பாத்திரத்தில் கையை வச்சு சுட்டுக்கிட்டா. சரி, வீடியோ பார்த்துக்கலாம், அதெல்லாம் சரியாயிடும். நம்ம இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை மூடி ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். இப்போ மசாலாவெல்லாம் இப்போ ஆட் பண்ண போகிறோம். இந்த மசாலா இப்போ நம்ம கட் பண்ணணும். இந்த ஸ்டேஜில் இப்போ நம்ம பிரியாணி மசாலா ஆட் பண்ண போகிறோம். போதும். நெக்ஸ்ட்டு கொஞ்சமாக கரம் மசாலா லைட்டாக
லைட்டாக ஆட் பண்ணியிருக்கோம். அடுத்து வந்து தனி மிளகாய் தூள் லைட்டாக. நம்ம பசங்க காரம்லாம் அதிகமாக சாப்பிட மாட்டீங்க தானே, அதனால் உங்களுக்காக கம்மியாக எல்லாமே கம்மி. போதும். நல்லா பார்த்தீங்கன்னா வதங்கிடுச்சு. 2 கிளாஸ் இப்போ தண்ணி ஊற்றிருக்கேன். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 1 கிளாஸ் நான் அரிசி எடுத்திருந்தேன். இப்போ இதெல்லாம் 2 கிளாஸ் பார்த்தீங்கன்னா தண்ணி ஊற்றிருக்கேன். இப்போ இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 2 கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணி உப்பு கரெக்டாக இருக்கா காரம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணியாச்சு. இப்போ இதை நல்லா நம்ம மூடி வச்சிடலாம். ஒரு 2-3 கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம அரிசி ஆட் பண்ணிக்கலாம். இரு சூப்பராக இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கொதி வந்துருச்சு. இந்த டைமில் நம்ம அரிசி ஆட் பண்ணிக்கலாமா? இப்போ இந்த பாசுமதி அரிசியெல்லாம் அதில் ஆட் பண்ணிக்கணும். இப்போ நம்ம வந்து அரிசி ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா சூப்பராக ஆட் பண்ணியிருக்கோம். காமிமா சூப்பர். கொஞ்ச நேரம் ஃபுல்லாக நல்லா வெந்து வரட்டும். அது வரைக்கும் நம்ம வந்து மூடி போட்டு லோ ஃப்ளேமில் வைப்போம். ஓகே லைட்டாக. இப்போது பிரியாணி வந்து சூப்பராக நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். இப்போ அது வந்து குக் ஆகட்டும். அது தண்ணிலாம் ட்ரை ஆகி பிரியாணி ரெடி ஆனதும் கொத்தமல்லி தழை தூவி நம்ம வந்து சூப்பராக இறக்க போகிறோம். இன்றைக்கி ஒரு புடி பிரியாணி. சிக்கன் போட்டால் சிக்கன் பிரியாணி, அந்த மாதிரி பிரியாணிலே பிரியாணிலே நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. இன்றைக்கி நம்ம வெஜிடேரியன் தான் செய்கிறோம். இப்போ இதுக்கு தயிர் பச்சடி செய்கிறதுக்கு நம்ம வந்து ஆனியன் கட் பண்ணிக்கலாம். ஆனியன் கேரட். இப்போ வந்து பிரியாணி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஓரளவு பார்த்தீங்கன்னா ரெடியாக இருக்குது. இப்போ இதை வந்து நம்ம தம் போட்டுடலாம். ஃபுல்லாக வந்து லோ ஃப்ளேமில் வச்சுருவோம். இப்போ தம் போடுறதுக்கு நம்ம இது மேலே தண்ணி தூக்கி வச்சிடலாம். இதில் போய்ட்டு தண்ணி எடுத்துருவோமா? பிரியாணி பாருங்கள் ஓரளவு சூப்பராக வந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் ட்ரை ஆகணும். இப்போ சூப்பராக பார்த்தீங்கன்னா இப்போ வந்து தம் போட்டாச்சு. வைமா கரெக்டாகவே அவ்வளோதான். லோ ஃப்ளேமில் வச்சுருக்கேன். ஒரு 10 நிமிஷம் ஒரு 5 நிமிஷம் வந்து இப்படி வந்து இருக்கட்டும். அது உள்ளே இருக்கிற தண்ணிலாம் அப்சர்வ் பண்ணட்டும். ஓகே, அதுக்கப்புறம் நம்ம கொத்தமல்லி தழை தூவி இறக்க போகிறோம். நெக்ஸ்ட்டு வந்து தயிர் பச்சடிக்கு ஆனியன் கட் பண்ணியாச்சு. இப்போ இதுக்கு தயிர் ஆட் பண்ணி தயிர் பச்சடி ரெடி பண்ணிடலாம். பிரியாணி இப்போ பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணியாச்சு. பாருங்கள் அரிசிலாம் உடையாமல் சூப்பராக பார்த்தீங்கன்னா வெஜ்ஜு பிரியாணி ரெடி. கிண்டலாம் கூடாது. இப்போ அந்த கொத்தமல்லி தழையை அழகாக தூவணும். சூப்பராக பார்த்தீங்கன்னா பிரியாணி ரெடி. இந்த கொத்தமல்லி போனோடனே வாசனை தூக்குது. வாசனை தூக்குது. இப்போ போய் சாப்பிடலாமா? சாப்பிடலாம். சரி ஓகே. தன்சி சாப்பிட்றதுக்கு ரெடியா? இப்போ பார்த்தீங்கன்னா பிரியாணி சூப்பராக நம்ம வந்து ரெடி பண்ணியிருக்கோம். பாருங்க சூப்பராக பார்த்தீங்கன்னா உதிரியாக வெஜ்ஜு பிரியாணி ரெடி. நெக்ஸ்ட்டு தயிர் பச்சடி ரெடி. இப்போ பிரியாணி போட்டுடலாமா? ஓகே அப்படியே பாருங்க. சரி இப்போ நம்ம பசங்களுக்கு பிரியாணி போடுவோம். இதை பாத்திரத்தை அப்படியே பிடிப்பா ஆடாமா. இங்க போடவே இல்லை. அதுக்குள்ள தர்ஷனுக்கு போதுங்கிறான். பாத்திரம் ரவுண்டிங்ல போதும். நெக்ஸ்ட் தர்ஷிக்கு அதுக்கு முன்னாடி தர்ஷனுக்கு வந்து தயிர் பச்சடி வச்சுருவோம். சாப்பிடலாம். இப்போ தர்ஷிக்கு பார்த்தீங்கன்னா பிரியாணி கம்மியாக போட்டு மம்மி மம்மி கம்மி தான் அதிகமாக போட்டீங்க. இப்போ நெக்ஸ்ட் வந்து தன்ஷிக்கு தயிர் பச்சடி வைப்போம். தயிர் பச்சடி அதிகமாக வைக்க சாப்பாடு கம்மியாக இருக்கு. சாப்பிட்டு பார்த்து சொல்லு தன்ஷி எப்படி இருக்கு டேஸ்ட்டு? சுடுதா? சரி
காரம் உப்பு எல்லாமே கரெக்டாக இருக்கா? ஏன்னா ரொம்ப நாளைக்கு அப்புறம் நம்ம வந்து வெஜ் பிரியாணி செஞ்சுருக்கோம். இன்னைக்கு தான் செஞ்சுருக்கோம். சூப்பராக பாஸ்மதி அரிசியில் தான் செஞ்சுருக்கேன். பட் குழலாம் போகல, நல்லா வந்திருக்கு. இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா பிளேட்டில் போட்டாச்சு. சூப்பராக இருக்குது பாருங்கள் பிரியாணி. ஆனியனோட நல்லா டிப் பண்ணி சாப்பிடும்போது டேஸ்ட்டு அல்டிமேட்டு. எப்படி இருக்கு? சூப்பராக இருக்கா? நான் கூட எங்கே குழன்னு போயிடுமோ சரியாக வராதோ என்னமோ நினச்சிட்டே இருந்தேன். ஒரு கிளாஸ் அரிசிக்கு 2 கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணி சூப்பராக பாஸ்மதி ரைஸில் நம்ம வந்து பிரியாணி வந்து செஞ்சுட்டோம். சாப்பிடு போகிறோம். லஞ்ச் இலையில காலி ஆயிடுச்சு. தர்ஷன் இலையில அப்படியே இருக்கு. சாப்பிடுங்க சாப்பிடுங்க. அடுத்த ரவுண்ட் போடுறோம். பிரியாணி எப்படி இருந்துச்சு தன்ஷி? ரெண்டாவது ரவுண்டு சாப்பிட்டியா? டேஸ்ட் எப்படி இருக்கு? பிரியாணியோட டேஸ்ட் எப்படி இருக்கு? ஓகே. தர்ஷனும் பார்த்தீங்கன்னா இலையை கொஞ்சம் கொஞ்சமாக காலி பண்ணிட்டு இருக்கான். தன்ஷி இலை ஃபுல்லாக சாப்பிட்டா. இலையில சாப்பாடை சாப்பிட்டா, இலையை சாப்பிடல. இப்போ எல்லாரும் பார்த்தீங்கன்னா சாப்பிட்டு முடிச்சாச்சு. மீதி பிரியாணி எவ்வளோ இருக்குது? கொஞ்சம் இருக்குது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சூப்பராக நம்ம வந்து வெஜ் பிரியாணி செஞ்சு சாப்பிட்டாச்சு. இந்த வீடியோஸில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட்டில் கேளுங்க. நீங்கள் என்னோட சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.